சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னின்னு பல விதமான சட்னிகளை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க எறும்பு சட்னின்னு ஒரு சட்னி ஒடிசால இருக்கு. அந்த மாதிரியான சட்னியை நீங்க பார்த்திருக்கீங்களா? அதுவும் இந்த எறும்பு சட்னி உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியால ஒவ்வொரு வட்டார பகுதிகளிலும் உற்பத்தி செய்யக்கூடிய தனித்துவமான பொருட்களை அடையாளம் கண்டு அதுக்கான சட்ட பாதுகாப்பு வழங்குறதுக்காக புவிசார் குறியீடு, அதாவது GI டேக் வழங்குறது வழக்கம். தமிழகத்துல மதுரை மல்லி, வீரவநல்லூர்ல செடிப்புட்டா சேலைகள், ஆத்தூர்ல வெற்றிலை, இந்த மாதிரியான பல பொருட்களுக்கு இந்த புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்போ மத்திய அரசுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் சார்பில் ஒடிசா மாநிலத்துல சிவப்பு எறும்பு சட்னி அப்படின்னு ஒரு சட்னிக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. இந்த சட்னியில புரதம், கால்சியம், இந்த மாதிரியான பல்வேறு சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதை சாப்பிடுறது மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குதாமா. மக்கள் பெரும்பாலும் இந்த சிவப்பு நெசவாளர் அப்படின்னு சொல்லப்படுற எறும்பு கிட்ட இருந்து கொஞ்சம் பாதுகாப்பான தூரத்துல இருக்கிறதா வழக்கம். ஏன்னா எறும்புடைய உடம்புல இருக்கிற குச்சிகள் நம்ம தோல்ல கூர்மையான வலியை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம இது கடிச்சா கண்டு கண்டா வீங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஒடிசாவுடைய மயூர்பஞ்ச் அப்படின்ற மாவட்டத்துல நெசவாளர் எறும்புகள் மக்கள் கிட்ட பிரபலமா இருக்கு. அங்க இருக்கிற பழங்குடியினர் இந்த சிவப்பு எறும்பை வச்சு சட்னி உருவாக்குறதா சொல்லப்படுது. இந்த சட்னிக்கு காய் சட்னி அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்கு. இந்த சிவப்பு நெசவாளர் எறும்பு குடும்பம் 3 வகைகளா பிரிக்கப்படுது. ஒன்னு தொழிலாளர், இன்னொன்னு பெரிய தொழிலாளர், இன்னொன்னு ராணி. சோ இந்த தொழிலாளர் மற்றும் முக்கிய தொழிலாளர் அப்படின்றது பெரும்பாலும் ஆரஞ்சு கலர்ல இருப்பாங்க. ராணி எறும்புகள் தான் சிவப்பு கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிற இந்த சிவப்பு எறும்பு சட்னி தான் உலகம் முழுக்க பிரபலமா பேசப்படுது. இந்த சட்னியை நீங்க ட்ரை பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.